இன்றைக்கு உங்கள் முன்னாலே ஒன்றுக்கு 3 பேரை சிந்திக்க இருக்கின்றேன். இந்த 3 பேருக்கும் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு அலுவலகத்தில் பல பேர் பணியாற்றுவார்கள். ஒட்டுமொத்தமாக மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை அதிகாரிகள் என்று சொல்லுவோம். அந்த அதிகாரிகளுக்குள்ள டெசிக்னேஷன்ஸ் இருக்கும். ஒருத்தர் மேலாளராக இருப்பார், இன்னொருத்தர் பிரசிடெண்ட்டாக இருப்பார், இன்னொருத்தர் செக்ரட்டரியாக இருப்பார். அதிகாரிகள் என்கின்ற ஒரு பொது பெயருக்குள்ளே அவரவர்களுடைய பணிக்கு ஏற்ப எப்படி அவர்களுக்கென்று பிரத்யேகமாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பெயர் இருக்கிறது, அதுபோல இங்கே நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்கென்றே வாழ்ந்து விட்டு சென்றிருக்கின்ற, இன்றைக்கும் வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, நம் சூட்சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குருநாதர்களுக்குள்ளே ஒரு முனிவனை, ஒரு சித்தனை, ஒரு யோகியை சற்று வித்தியாசமாக உங்கள் முன்னாலே இன்றைக்கு நான் சிந்தித்து பார்க்க இருக்கிறேன். இதில் முனிவர் கேட்டகரியில் இன்றைக்கு என்னோடு சேர்ந்து நீங்கள் சிந்திக்க போவது வசிஷ்ட பிரானை. வசிஷ்டர்னு சொன்ன உடனேயே ராமன் பட்டாபிஷேகத்தின் பொழுது அவனுக்கு கிரீடத்தை எடுத்து கொடுத்தது எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரும். வசிஷ்டர்னு சொல்லும் பொழுது கூடவே விஸ்வாமித்திரரும் சேர்ந்தே நம்முடைய நினைவுக்கு வருவார். வசிஷ்டர் மகா பிரம்ம ஞானி. ரிஷி கூட்டங்களுக்குள்ளே நிறைய பேர், நிறைய பட்டியல் போடலாம். ஒரு மிகப்பெரிய வரிசையை நம்முடைய புராணங்கள் சொல்லி இருக்கின்றன. ஒரு நீண்ட நெடிய வரிசை இருந்தாலும் அந்த நெடிய வரிசையில் வசிஷ்டரை பற்றி சிந்திப்பது அப்படிங்கிறத பிரத்யேகமாக ஒரு சிறப்போடு சொல்லுகிறது. வசிஷ்ட யோகம்னே ஒரு புஸ்தகம் இருக்கு. வசிஷ்டரை பற்றி சிந்திப்பது, வசிஷ்டரை பற்றி பேசுவது, வசிஷ்டரை பற்றி கேள்விப்படுவது, இது எல்லாமே 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியத்தை தருகின்ற ஒரு நிகழ்வு. அப்படின்னு சொன்னால் அந்த வசிஷ்டர் எத்தனை பெருமைக்குரியவராக இருக்கணும், எத்தனை பெரிய ஒரு பிரம்ம ரிஷியா முனிவராக அவர் இருக்கணும். முனிவன் அப்படின்னு சொன்னால் ஒரு பட்டதாரி, அப்படின்னா ரிஷி போஸ்ட் கிராஜுவேட். அந்த பட்டத்திற்கு மேலே பல தளங்கள் கடந்தவர். ஆகையினால வசிஷ்டரை முனின்னு சொல்றதை விட ரிஷி தான். சாதாரண ரிஷி இல்லை, பிரம்ம ரிஷி. அது என்ன பிரம்ம ரிஷி? பிரம்ம ஞானி. பிரம்ம ஞானிகளுக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம்? சாதாரணமாக தவம் செய்கின்றவர்களுக்கும் பிரம்ம ஞானிகளுக்கும் என்ன பெரிய வேற்றுமை? நமக்குள்ள கேள்வி எழலாம். பிரம்ம ஞானிகள் எதை நினைக்கின்றார்களோ அது நடந்துவிடும். கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறேன். பிரம்ம ஞானிகள் நடப்பதைத்தான் நினைப்பார்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி. பிரம்ம ஞானத்தினுடைய சிறப்புக்கு ஒரு உச்சம் சொல்லணும்னு சொன்னா, நான் பிரம்ம ஞானத்தினுடைய சிறப்பை முருகனை தொட்டு சொன்னால்தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். பிரம்மாவுக்கு 4 குமாரர்கள், அதுல ஒருத்தர் சனத்குமாரர். இந்த சனத்குமாரர் ஒரு பிரம்ம ரிஷி. சின்ன வயசுலேயே பிரம்மாவினுடைய குமாரர் பிரம்ம ஞானத்தை அடைந்து பிரம்மமாகவே தன்னை ஆக்கி கொண்டு விட்டவர். சார், பிரம்ம ரிஷி, பிரம்ம ஞானம் அதெல்லாம் இருக்கட்டும், என்ன அவர்களுடைய சிறப்பு? நான் முன்பே சொன்னது போல
அவர்கள் சொல்வதெல்லாம் நடந்துவிடும், நடப்பதைத்தான் அவர்கள் சொல்வார்கள். இதை கடந்து அவர்களை உற்று நோக்கினால் நமக்கு அவர்களை கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். ஒருமுறை பிரம்மலோகத்திற்கு பிரம்மாவை பார்ப்பதற்கு பார்வதியும் பரமேஸ்வரனும் வர இருக்கிறார்கள். அன்றைக்கு சனத்குமாரர் தூங்கும் பொழுது ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுல சரத்குமாரர் அசுரர்களோடு சண்டை போடுறார். கனவு கலைந்து எழுந்தவருக்குள்ள ஒரு வாட்டம், ஒரு அதிர்ச்சி, அவருக்குள்ள ஒரு ஆச்சரியம், இப்படி பலவிதமான உணர்ச்சி. பிரம்மா பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறார். சனத்குமாரா, இன்றைக்கு உன்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நான் ஒரு குழப்பத்தை பார்க்குறேன், ஒரு கலக்கத்தை பார்க்குறேன், ஒரு அதிர்ச்சியை பார்க்குறேன். உன் முகம் இப்படி இருக்காதே, ஆடாமல் அசையாமல் எரிகின்ற தீபச்சுடர் போல இருக்குமே. தீபச்சுடர்னு சொல்லலாம், நல்லா கவனிக்கணும். ஆடாமல் அசையாமல் எரிகின்ற தீபச்சுடர். ஆடி அசையும் பொழுது காற்று தாக்குகிறது, அதனால அது ஆடுறது, அசைகிறது. அந்த சலனம் கூட இல்லாதபடி ஒரு தீபச்சுடர் போல பிரகாசமா இருப்பியே, உனக்குள்ள சலனமா அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மா கிட்ட சொல்றார் சனத்குமார், ஆம் தந்தையே, இன்று நான் ஒரு சொப்பனம் கண்டேன். உனக்குமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா சொப்பனம் நம்மளை போன்றவர்களுக்கு வரும். ஏன்னா நமக்கு ஆசை ஜாஸ்தி, தாக்கம் ஜாஸ்தி, மனசுக்குள்ள பலவிதமான எண்ண போக்கு, அதனால நமக்கு சொப்பனம் வரும். பிரம்மஞானிகளுக்கு சொப்பனம் வராது, வரக்கூடாது. வந்தால் பிரம்மஞானி கிடையாது. ஏன்? பின்னாடி விளக்கம் இருக்கு. பிரம்மா கேட்டுட்டு ஆச்சரியப்படுறார். உனக்கு கனவு வந்தது என்று சொன்னால், அதுவும் அசுரர்களோடு நீ சண்டையிடுவது போல் கனவு வந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்காக நீ கலக்கப்படாதே. அதற்கு காரணம் உன்னுடைய முன் ஜென்ம கர்மம் அப்படிங்கிறார். சொப்பனத்துக்கும் கர்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? பிரம்மஞானிக்கு கூடவா முன்ஜென்ம தொடர்பு, முன்ஜென்ம கர்ம வினை? பிரம்மா சொல்றார், ஆமாமப்பா, நீ முன் ஜென்மத்தில் ஒரு ஆசிரமத்தில் ஒரு சிஷ்யனா இருந்த. அங்கே பல முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு அசுர கூட்டம் வந்தது. அந்த தவத்தை கலைத்து யாக குண்டங்களை எல்லாம் அழித்து அங்க இருக்கக்கூடிய முனிவர்களை எல்லாம் கத்தியால் குத்தி வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். நீ ஓடி போய் ஒரு மரத்தின் பின்னாலே ஒளிந்து கொண்டு இந்த காட்சியை பார்த்து கலங்கி போன. ஐயோ, இந்த அசுரர்களை அடக்குவதற்கு ஆட்களே இல்லையா, இப்படி அராஜகம் செய்கின்றார்களே, இவர்களை தட்டி கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ பரிதவித்து அப்படியே துடிச்ச. அன்றைக்கு நீ பரிதவித்து துடித்தாய் அல்லவா, இவர்களை வெட்டி வீழ்த்த ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு துடிச்ச பத்தியா, அதுதான் இன்னைக்கு உனக்குள்ள கனவா வந்திருக்கு. கேட்டுட்டு ஒன்றும் சொல்லலை சனத்குமாரன். அப்பா, எனக்கு இப்பொழுது ஒரு கவலை. என்ன? எப்பொழுதுமே நான் பொதுவாக எதையும் நினைப்பதில்லை. இப்பொழுது எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துவிட்டது. கனவு வந்ததன் மூலமாக அதை நான் நினைத்து விட்டேன் என்றால் அது நடந்தாக வேண்டுமே. நான் போய் இனி சண்டை போட்டால், அசுரர்களோடு சண்டை போட்டால் நான் என்ன பிரம்மஞானி? ஏன்னு சொன்னா, பிரம்மஞானி என்பவனுக்கு மேலில்லை கீழில்லை, பிரம்மஞானி என்பவனுக்கு வலதில்லை இடதில்லை, பிரம்மஞானி என்பவனுக்கு வலி இல்லை துக்கம் இல்லை, பிரம்மஞானி என்பவனுக்கு இனிப்பில்லை கசப்பில்லை. ரொம்ப உச்சபட்சமா சொல்றேனே, அவனுக்கு பரமேஸ்வரனும் ஒன்று, பக்கத்தில் கிடக்கின்ற புழுதியும் ஒன்று. இதுக்கு மேல ஒரு பிரம்மஞானி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அது எப்படி ஒரு புழுதியையும் பரமேஸ்வரனையும் ஒன்றா நினைக்க முடிந்தவன் தான் பிரம்மஞானி. ஏன்னா புழுதி யார்? அவன் படைச்சது தானே. எல்லாம் எங்கிருந்து வந்தது? இது வேற அது வேற. ஒரு மோசமானவன் இவன் எங்கிருந்து வந்தா? எல்லாம் இவனோட படைப்பு தானே. ஒரு குப்பை கூளம், இப்ப குப்பை கூளம். அதற்கு முன்பு இது ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டிருந்தது.
இப்போ பாக்கு போட்டுக்கிறோம், கீழே பேப்பரை போட்டுடுறோம், சோப்பு உபயோகப்படுத்துகிறோம், அந்த பொட்டியை தூக்கி போட்டுடுறோம். அதற்கு முன்பு வரையில் பாதுகாப்பாக இருந்த ஒரு காகிதம், பக்குவமாக மேலே இருந்த ஒரு விஷயம்தான் பயன்படுத்த தொடங்கிவிட்ட பிறகு குப்பையாயிடுறது. நீங்கள் எந்த ஒரு குப்பை குளத்துக்கிட்ட போனாலும் அது ஒரு பெரிய தியாகம் செய்திருப்பதை மறைமுகமாக நாம் உணரலாம். கடையில் அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிருக்கான் ஸ்வீட் ஸ்டாலில், வரிசையாக ஸ்வீட். அதை பார்த்துட்டு ஒரு ஞானி சொன்னார், 4 நாளில் மலமாக போகிற விஷயத்துக்கு எத்தனை அலங்காரம் பார். இது அதனோட மறுபக்கம். இது அப்படி ஆனாதான் நாம் வாழ முடியும். ஒரு அடையாளத்துக்கு குப்பை, கூளம், சுத்தம் அப்படின்லாம் நம்ம பேசிக்கிறோம். அதனால எல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்றுன்னு நினைக்க முடிந்தவன், நினைக்க தெரிந்தவன் தான் பிரம்மஞானி. சனத்குமாரரும் அப்படிப்பட்டவர். ஆனால் அப்படி சமமாக நினைக்க வேண்டியவர் ஒருத்தரோட சண்டை போடுறார் அப்படின்னு சொன்னால் அப்போ அவன் வேண்டாதவன். வேண்டாதவன்னா அழிக்கப்பட வேண்டியவன், அழித்து ஒழிக்கப்பட வேண்டியவன். அப்படின்னா நான் மேல் நீ கீழ் வந்துடுறது, நீ பிரம்மஞானி இல்லையே. நல்லவன் கெட்டவன் அப்படின்னு நீ பாகுபடுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டியே. இப்போ அவருக்கு அந்த கவலை, எனக்கு இந்த கனவு கண்டுட்டேனே, நான் அதை நினச்சி வேற பார்த்துட்டேனே, உங்ககிட்ட வேற சொல்லிட்டேனே, நீங்கள் அதுக்கு காரண காரியங்களை சொல்லிட்டீங்களே, அப்போ நான் சண்டை போட போகிறேனா அப்படின்னா சிரிக்கிறார் பிரம்மா. அப்போ தான் பார்வதியும் பரமேஸ்வரனும் உள்ள வரா. பிரம்மா நமஸ்காரம் சொல்லி வரவேற்கிறார். ஆனால் சனத்குமாரன் அப்படியே பார்க்குறான். அவனுக்கு தான் பெருசு இல்லையே. பிரம்மா வணங்கினார்னு சொன்னால் அதற்கு பின்னாலே நமக்குள்ள ஒரு நல்லுறவு வேணும், நீங்கள் என் இடத்துக்கு வந்திருக்கீங்க, இது என்னுடைய பண்பாடு, இதெல்லாம் லௌகீக ஆச்சாரங்கள். பிரம்மஞானிக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் அப்படியே வெறுனை பார்க்குறார். பார்வதி அதை கவனிக்கிறார். அதன் பிறகு பேச்சு தொடங்குகிறது. பிரம்மாட்ட சொல்கிறார், என்ன பிரம்மனே, உனக்கு தெரிந்த மரியாதை உன் பையனுக்கு தெரியாதா அப்படின்னு ஒன்று. பிரம்மா திரும்பி பையனை பார்க்குறார். சனத்குமாரர் அதுக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஒரு பதட்டமோ, ஐயோ அப்படி கேட்டாளே அப்படிங்கிறதுக்காக ஒரு சுதாரிப்போ, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அமைதியாக இருக்கா. பார்த்தா, என்னப்பா வாயை திறந்து பேச மாட்டியா அப்படின்னா. பேசலாமே, என்ன பேசணும் அப்படின்னார். அப்பா பேசிட்டேன், கீழே முத்து உதுந்துட போகிறது அப்படின்னா பார்வதி. அதற்கு பிறகு சிவபெருமான் பேச ஆரம்பித்தார். பார்வதி, நீ சனத்குமாரனை யாரோ என்று எண்ணி விடாதே, அவன் பிரம்மஞானி, அவன் இப்படித்தான் இருப்பான். அவனுக்கு நெய்யும் ஒன்று, நானும் ஒன்று, பிரம்மனும் ஒன்று, கீழ் இருக்கும் மட்டையும் ஒன்று, வீசும் காற்றும் ஒன்று, எல்லாம் ஒன்று. அப்படியா அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி பார்வதி கேட்டார். கேட்டுட்டு இப்போ சிவபெருமான் சனத்குமாரனை பார்த்து சொல்கிறார், சனத்குமாரா, இந்த வயதிலேயே ஒரு பிரம்மஞானத்தோடு திகழ்கின்ற உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது உனக்கு ஏதாவது தரணும்னு எனக்கு தோன்றுறது. நான் இப்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் அப்படிங்கிறார். சனத்குமாரன் அப்படியே வெறிச்சு பார்க்குறான். என்னப்பா பார்க்குற, என்ன வரம் வேணும்னு நான் கேளுங்கிறேன், எப்பேற்பட்ட சந்தர்ப்பம், வரத்தை கேட்டு வாங்கிக்கோ பார்வதி சொல்கிறா. சனத்குமாரர் சொல்கிறா, அப்படி தேவைப்படுகின்றவர்களுக்கு தான் வரம், எனக்கு எதுவுமே தேவையில்லை, தேவைப்பட போகிறதும் இல்லை, எனக்கு எதுக்கு வரம்? ஒரு பிரம்மஞானி சொல்லுகின்ற நியாயமான பதில். ஏன்னா சிவபெருமான் இங்கே வச்சுட்டு இருக்கிறது டெஸ்ட், இங்கே நடந்துட்டு இருக்கிறது ஒரு திருவிளையாடல். அந்த பதிலை கேட்ட உடனே சிவபெருமானுக்கு ஒரு சின்ன ஜர்க். நாம் வலியை போய் கொடுக்குறேன்னு சொல்லி, ஏன்னா அவரோட தரிசனம் கிடைக்காதா, அவர்கிட்ட வரத்தை பெறமாட்டோமான்னு எத்தனை பேர் எத்தனை 1000 ஆண்டுகள்லாம் தவம் செய்துட்டுருக்கா. பார்வதி சொல்கிறா, இப்படித்தான் போய் மாட்டிக்க கூடாதுங்கிறது. ஒரு சின்ன பையன்கிட்ட பாருங்க, எனக்கு தேவையே இல்லை, எதுக்கு கேட்குறேன்ட்டான். நீ சும்மாரு சொல்லிட்டு, சனத்குமாரா நன்றாக யோசி, ஒன்றுமே நிஜமாக தேவையில்லையா, யாருக்காவதாவது நீ கேட்கலாமே அப்படின்னா.
யாருக்கும் கேட்க தேவையில்லை, யாருக்கும் யாரும் கேட்க முடியாது. அவரவருக்கு எனக்கு நான் தான் சாப்பிட்டுக்கணும், என் பசிக்காக நீங்கள் சாப்பிட்டா என் பசி யாருமா? அவரவர் வாழ்க்கையை அவரவர்களே வாழ்ந்து தீர்க்க வேண்டும். அதனால் அடுத்தவருக்கு கேட்பது என்றால் அடுத்தவருக்கு குறை இருக்குன்னு நான் நினைக்கிறதா அர்த்தம் அப்படின்னு அதுக்கும் ஒரு விளக்கம் பார்த்தார். நீ பேசுகிறத பார்த்தா உனக்கு ஒரு குறையும் இல்லை, எங்களுக்கு தான் குறை அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா பார்வதி. அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டான் சனத்குமார். பார்வதிக்கு வந்தது கோபம். எங்களுக்கு குறையா? ஆமாம், குறை உள்ளவர்கள் தான் பிறரை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன வேணும், ஏன்னா நீ என்னை தப்பாக நினச்சிடக்கூடாது, எதுவும் கொடுக்காதவன் நீ என்னை நினச்சிடக்கூடாது, உனக்குள்ளே இப்படி ஒரு குறை, என்ன யாராவது தப்பாக நினச்சிட்டா, இவ்வளோ பெரியவர் பாருங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, அதான் கையை வீசின்னு வந்திருக்காரு, ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தாரா, ஒரு பூ வாங்கிட்டு வந்தாரா, ஒரு பழம் வாங்கிட்டு வந்தாரா, நாம் இந்த மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்களை உருவாக்கி வச்சுருப்போமே, இதுக்கு பயந்துட்டே எத்தனை பேர் வாங்கிட்டு போகிறாங்க, இதுக்கு பயந்துட்டே. தன்னை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது? தன் விருப்பத்துக்காக அல்ல. நான் போகிற ஒரு வீடு, அந்த வீட்டில் குழந்தைகள் அவர்களை பார்க்க போகும்பொழுது ஆசையாக அவர்களுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் எந்த காலத்தோடு போயாச்சு. நான் இப்படி போனேன்னு சொன்னால் பதிலுக்கு அவன் இதை நான் இந்த பக்கம் வந்த உடனே பின்னாடி பேசுவான், வெறுங்கையை வீசின்னு வந்தேன். அது மட்டும் இல்லை, எனக்கு வக்கு இல்லை வகை இல்லைன்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிடுவான். பயம், வரட்டு கௌரவம் இல்லையா? அப்போ இது என்ன குறைதானே? பார்வதிக்கு கோபம் வந்தது. என்ன குறையை கண்டாய் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். டக்குன்னு நிறுத்தினார். உன்னுடைய கருத்து சரிதான் சனத்குமாரா, எனக்கு ஒரு குறைதான், எனக்கும் ஒரு குறை இருக்கிறது அப்படின்னார். என்ன அப்படின்னும் போது அப்போ அப்படியானால் நீங்கள் என்னிடம் வரம் கேளுங்கள், நான் தருகிறேன் அப்படின்னா கப்புன்னு பிடிச்சுட்டார். பிரம்மஞானிகள் எப்பொழுதும் வாக்கு பிசகாதவர்கள், சொன்ன சொல் மாறமாட்டார்கள். அதனால் நீயும் மாறமாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னார். நான் மாறப்போகிறேன்னு எப்போ சொன்னேன்? நான் சொன்னது தான். உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்கள், என்னிடம் இருப்பதை கேளுங்கள். நான் ஒரு ஆண்டி, எனக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் என்கிட்ட என்ன இருக்கோ, உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட நான் இருக்கேன் அப்படின்னா என்ன கேள் தரேன் அப்படின்னார். அதான்ப்பா வேணும், நீ எனக்கு மகனாக வந்து பிறக்கணும் அப்படின்ட்டார். சனத்குமாரர் என்ன சொன்னார் தெரியுமா? ததாஸ்து, தந்தேன், நீங்கள் மட்டும்தான் கேட்டீங்க, அதனால் உங்களுக்கு மட்டும் பிள்ளையா பிறப்பேன், அம்மாவுக்கு இதில் சம்பந்தம் இல்லைன்னார். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உதித்தான் முருகன். முருகனோட மூலப்பிறப்பு. முருகன் ஒரு பிரம்மஞானி. அதுக்கப்புறம் என்ன பண்ணா? சூரபத்மனோடு சண்டை போட்டான், கனவு பலிச்சு கொடுத்தா. அப்போ பிரம்மஞானிகள் நினைப்பது நடந்துவிடும். சமீபத்தில் நாம் பார்க்க வாழ்ந்த மகத்தான பிரம்மஞானி நம்ம பரமாச்சாரியார். காஞ்சிபுரத்திலிருந்து அப்படியே நடந்து போயின்னு இருக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு இங்கேயே இருக்கணும் போல் இருக்கு, என்னமோ எனக்குள்ள தோன்றது அப்படின்னார். கூட வந்தவாள்லாம் பார்த்தா, பெரியவாளுக்கு தோன்றதுன்னா அப்போ இந்த இடத்துல ஏதோ பெருசாக வரப்போகிறது அப்படின்னா. இன்றைக்கி அந்த இடத்துல தான் மிகப்பெரிய அவருக்கான கற்றுழி கோயில் உருவாகி இன்றைக்கு அவர் அந்த இடத்துல இருந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அவரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை சொல்லலாம். இப்போ பிரம்மஞானி யார், எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. வசிஷ்டரும் ஒரு பிரம்மஞானி. இந்த வசிஷ்டர் இவரும் பிரம்மாவோட புத்திரர், பிரம்மாவோட மானச புத்திரர். மானசன்னா மனசால நினைக்க போய் பிறந்தவர், மானச புத்திரர். நாரதருக்கு இவர் சகோதரர், சகோதர உறவு. அது மட்டுமல்ல, அருந்ததிக்கு இவர் கணவர். அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குறோம் இல்லையா, பத்தினிகளில் ஒருத்தி அருந்ததி. அந்த அருந்ததிக்கு இவர் கணவர். காம குரோதங்கள் இருக்கு இல்லையா, இவைகள் அத்தனையும் ஜெயித்தவர். காமக்ரோதங்களை ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணம் இல்லை. நாமெல்லாம் சமூகத்துக்கு பயந்துண்டு, போலீஸுக்கு பயந்துண்டு, லாக்கப்புக்கு பயந்துண்டு கட்டுப்படுத்தின்னு இருக்கோம்.
வாய்ப்பு கிடைக்காததால் தவறு செய்யாதவர்கள் தான் இந்த பூமியில் அதிகம். அதனால தான் சட்டம் போட்டு கட்டுப்படுத்தி வச்சா. ஒரு குறிப்பிட்ட பிராயம் நமக்கு ஒரு நல்ல பக்குவம் வந்துவிட்ட நிலையில் அதுக்கப்புறம் நம்மளை நாம் பார்த்துப்போம். இளம் வயசில் நமக்கு அந்த பக்குவம் எல்லாம் கிடையாது. தறிகட்டு அலையிற மனசு கொண்ட காலம். அப்போ வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னால் என்ன ஆகும்? அப்போ வாய்ப்பே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திட்டங்களை போட்டு நாம் ஒரு பந்தோபஸ்து பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இவரை பொறுத்தமட்டில் காமக்ரோதங்கள் இவர் கிட்டையே நெருங்க முடியல. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னால், இரவு இவர் தூங்கும் பொழுது காமமும் குரோதமும் இவருக்கு கால் பிடிச்சு விடுமாம். அந்த மாயா காமக்ரோதம்ங்கிறது ஒரு தேவதை, மாயா தேவதை. அவள் தான் மயக்கிறவ. அவளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா இவருடைய கால்களை, அதாவது உன்னை போல நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லைப்பா, நாங்கள் உங்ககிட்ட தோற்று போயிட்டோம், தோற்று போன உனக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூங்கும் பொழுது காமமும் குரோதமும் இவருக்கு காலை பிடிச்சு விடுமா. இந்திரியங்களை வசப்படுத்தியவர். அதனால் வசிஷ்டர் பேருக்குள்ளேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். இவருக்கு 100 புதல்வர்கள். 100ன்னு சொன்ன உடனே நமக்கு கௌரவ ஞாபகம் தான் வரும். திருதராஷ்டிரனும் அவன் மனைவியும் அவனுக்கு பிறந்த 100 புத்திரர்களும் துரியோதனனும் துச்சாதனனும் ஒரே பொண்ணு துரியோதனனோட கூட பிறந்த தங்க துச்சலை. இவாள்லாம் தான் 100ன்னா இவா தான் ஞாபகத்துக்கு வருவா. ஆனால் வசிஷ்டருக்கும் 100 பிள்ளைகள். என்ன இது, புலன்களை அடக்கின ஒரு ரிஷி, இவருக்கு போய் 100 பசங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அந்த காலத்தில் இல்லறத்தில் இருந்து கொண்டு யோக மார்க்கத்தில் ஈடுபடுவதற்கு விதி இருந்தது. இன்றைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவம் அதை அனுமதிக்கிறது. இல்லறத்தில் இருந்துட்டேன்னா மிகப்பெரிய ஒரு சிறந்த தர்மம் இல்லற தர்மம். அதனால தான் இல்லறத்தை நல்லறம்னா. இல்லறத்தில் இருந்து கொண்டு செய்யும் பொழுது என்ன ஒரு முக்கியம் அப்படின்னு சொன்னால், பிள்ளைப்பேறு. அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, பிள்ளைப்பேற்றுக்காகத்தான் இல்லறம். இந்த பிள்ளைகள் காரியங்கள் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியம். இவா காரியங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால், யோனி வழி பிறந்த எந்த ஒரு மனிதனும் அத்தனை சுலபத்தில் முக்திக்கு போக முடியாது. அப்படி ஒரு செட்டப், அப்படிதான் சொல்லணும். இப்படி சொன்னா தான் புரியும். அப்படி ஒரு சிஸ்டம். எனக்கு அந்த சிஸ்டத்தில் சந்தேகமே கிடையாது. இன்றைக்கு பல மதங்கள், பலவிதமான கோட்பாடுகள், பலவிதமான சித்தாந்தங்கள், அதெல்லாம் அப்புறம். நம்ம மதத்தில் இந்த விஷயத்தில் ரொம்ப சனாதனம் நம்மளுது. எப்போ தோன்றினது அப்படிங்கிற வயதெல்லாம் சும்மா தோராயமாக 20,000 வருஷம் 30,000 வருஷம் சொல்லிக்கலாம், அவ்வளோதான். மகா தொன்மையானது. கோடி 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 பேர் வாழ்ந்துட்டு போயிருக்கா. அவளோட அனுபவங்களை எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ வாழற நாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா எத்தனை பேர் அனுபவம் நமக்கு முன்னால, எத்தனை பேர் நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்கா. நாம் ரொம்ப சுத்தமாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஸ்பஷ்டமாக வாழ்ந்துட்டு போக முடியும். எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை, எல்லாத்தையும் நானே தெரிஞ்சுக்கணும், நானே கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இடமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் புத்திரப்பேறு. அகஸ்தியர் குருமுனி எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு சமயத்தில் 3வது கண் மிகப்பெரிய அளவில் பளிச்சென்று தெரியும். அதெல்லாம் அவள் பெருசாக பயன்படுத்த மாட்டா. எப்போவாவது பயன்படுத்தும் பொழுது இந்த காற்றுக்குள், அதாவது வெளிச்சம் விட்டு தெரிகிற பிரதிபலிக்கிற விஷயங்கள் தான் நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியும். அதற்கு அப்பால் ஊடுருவி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர்களால் பார்க்க முடியும், நம்மளாலையும் பார்க்க முடியும். நம்ம உடம்புக்குள்ள அதுக்கான சக்தியெல்லாம் இருக்குது. அந்த சக்திகளை எல்லாம் சித்தர் பெருமக்கள் போல நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்து பயன்படுத்தி நம்ம உடம்பை நம்ம கல்பதேகமாக ஆக்கிண்டா நமக்கு சாத்தியம். நம்மளது கல்பதேகம் இல்லை, அல்பதேகம். இட்லிக்கும் தோசைக்கும் அடிமைப்பட்டு போன தேகம். ஒரு சட்னி சாம்பார் இல்லைன்னா எழுந்து ஓடிடுற புருஷன்மார்கள் எத்தனை பேர்? நம்மளோடது ரொம்ப சாதாரணமான தேகம். கல்ப தேகம் கொண்டவர்களால் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பார்க்க முடியும்.
மகாபெரியவர்லாம் கல்பதேகத்துக்கெல்லாம் கல்பதேகம் கொண்டவர். அதனால தான் வரிசையில் யாராவது நின்றுட்டு இருக்கும் பொழுது தீர்த்தம் வாங்க வரும்பொழுதே அவளை பார்க்கும் பொழுதே அவளோட முப்பரிமாணம் அடுத்தது தெரிஞ்சிடும். நம்ம எல்லாருக்குமே ஆறா உடம்புன்னு ஒன்று இருக்குது, ஒளி உடம்பு. அந்த ஒளி உடம்பை பார்க்கறதுக்கான கேமராவெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அந்த கேமராவில் ஒரு படம் எடுத்து நம்மளை பார்த்தா தான் தெரியும் நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் வந்தாச்சு. இன்றைக்கி அந்த ஆராய்ச்சிகளெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனால் உண்மையான விஞ்ஞானிகள் நம்முடைய மதத்தின் பூர்வத்தையும் நம்முடைய மதத்தின் அழுத்தமான சாரத்தையும் கருத்தையும் கேட்டு வியப்பில் இருக்கிறார்கள். இன்றைக்கி அமெரிக்காவில் பல வெள்ளக்காரர்கள் என்ன அற்புதமாக ருத்ரம் சொல்கிறா தெரியுமா? ஒபாமா முன்னால் ருத்ர ஜபம் நடக்கிறது. அங்கே பல நிகழ்ச்சிகளில் வேதம் சொல்லி அதுக்கப்புறம் தான் ஆரம்பமாக இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு அந்த மதிப்பு வந்துருத்து. சுரினாம் அப்படிங்கிற ஊரில் தினந்தோறும் 1 மணி நேரம் காயத்ரி மந்திரம் ரேடியோவில் ஒலிபரப்பப்படுகிறது. ஏன்னா அவன் அதோட அதிர்வு இருக்கு இல்லையா, அதை அளக்கிற கருவியை வச்சுட்டு இருக்கான். அவன் பார்த்து அசந்து போகிறான். அடே அப்பா, இந்த சப்த அலை என்ன இப்படி ஆகாசத்தில் இப்படி பரவுறது? அது போய் மழை மேகங்களை கூட்டின்னு வருது. இயற்கையை அது கட்டுப்படுத்துறது. இந்த உலகம் 2ஆல் ஆனது, ஒன்று ஒலி, இன்னொன்று ஒளி. மந்திரம் ஒலியால் ஆனது, மனசு ஒலியால் ஆனது. நிம்மதியே இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரே கச்சமுச்சான்னு உள்ளுக்குள்ள சத்தம். அதுதானே நிம்மதியே இல்லைங்கிறதுக்கு அடையாளம். ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்குது சத்தம். அதை ஒரு ஒழுங்கான சத்தம் ஒழுங்குபடுத்திட்டு போகிறது. மந்திரம் சொன்னால் ஏன் மனசு செம்மையாருது? ஏன் கோயிலுக்கு போனால் பிரார்த்தனை பண்ணிட்டா அமைதியாக இருந்தால் பார்த்தா கேட்டா இந்த மாதிரி சத்சங்கம்லாம் கேட்கும் பொழுது ஏன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கிறது? அதுதான் மனதின் இயல்பு. ஒலியை ஒலியால் தான் சரி செய்ய முடியும். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சிறப்பு. இங்கே நான் இப்போ வசிஷ்டர்கிட்ட வரேன். இவருக்கு 100 பிள்ளைகள். இந்த 100 பிள்ளைகளை இவர் எதன் பொருட்டு பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னால், தனக்கு பிறகு தன் முன்னோர்கள், வசிஷ்டருக்கு முன்னோர்கள்லாம் இருக்கா இல்லையா, இவாளுக்கெல்லாம் யாருக்கும் வந்துடக்கூடாது. அகஸ்தியரை சொன்னேன் இல்லையா, அகஸ்தியருக்கு பார்வ பலம் உண்டுன்னு சொன்னேன் இல்லையா. அப்படி அவர் பார்க்கும்பொழுது அவருடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரு நாள் மரத்தில் தலைகீழாக தொங்கி கொண்டிருந்தார்களாம். என்னது, என்னோட தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, என்னோட பாட்டி, வரிசையாக எல்லாரும் தொங்கின்னு இருக்கா. ஒரே ஓலை சப்தம் அவர்கள்ட்ட இருந்து. அவர் போய் கேட்டாரா, என்ன இது, ஏன் இப்படி, நீங்கள்லாம் ஏன் இங்கே இப்படி தொங்கின்னு இருக்கீங்க அப்படின்னாரா. நீ கல்யாணமே பண்ணிக்காமல் இப்படி சாமியாராக சுற்றின்னு இருந்தால் நாங்கள் இப்படி தாண்டா தொங்கின்னு இருக்கணும். என்ன பண்ணணும்? நீ திருமணம் செய்து கொள், உனக்கு ஒரு புத்திரன் பிறக்கட்டும். அப்போ தான் உனக்கு சில வேள்விகளில் மனைவி துணையோடு அமர்ந்து காரியம் செய்வதற்கான தகுதி வருகிறது. அதைத்தான் சாஸ்திரம் சொல்கிறது. மனைவி சம்பந்தம் இல்லாமல் சில காரியங்கள் எல்லாம் செய்ய முடியாது. அவள் வந்தால் உனக்கு காரியம் செய்வதற்குண்டான தகுதி வருகிறது. பிள்ளைகள் பிறந்தால் அவர்கள் அதை தொடரப் போகிறார்கள். தேவசம் திங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நடக்கும். நீ இதை செய், நாங்கள்லாம் போயிடுவோம். அதற்கு பிறகு அவர் பார்த்தார், இந்த குட்டையான அந்த முனியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவர் யாரையும் வற்புறுத்தியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்புறம் வற்புறுத்தினால் அவர் என்ன மகரிஷி, ஆசையாக நடக்கணும் இல்லையா. அவர் போய் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா வேணும்னா ஒரு சிஷ்ய பாவனையோடு யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் புத்திர பிராப்தி வேணும். ஆசை அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஆசையாக பண்ணிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் காதல் வேணும். அப்போது அதற்கான பெண்கள் இல்லை. அவர் என்ன பண்ணுறார், இப்படி ஒரு பெண்ணை அவர் சிருஷ்டி செய்கிறார். ஒரு ராஜாவுக்கு மகளாக பிறக்க வைக்கிறார். அவள் தான் லோபாமுத்ரா. பிறக்க செய்து அதற்கு பிறகு போய் கல்யாணம் பண்ணிக்கிறார். இதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு லாஜிக் ரொம்ப இடிக்கும். ஏற்கனவே அங்கே தொங்கின்னு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற இந்த ப்ராசஸ்லாம் வச்சா எப்படியும் அப்படி நம்ம விரலை விட்டு எண்ணி எப்படி 20-25 இயர்ஸ் ஆகும். என்ன சுவாமி, அப்புறம் ஏன் நாத்தியை நம்மளெல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். இப்போ நமக்கு இருக்கிற காலக்கணக்கு, இப்போ இருக்கிற இந்த 24 hours 24/7 அப்போ கிடையாது. ரிஷிகளுடைய வாழ்க்கை முறையே வேற. நமக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். யுகாந்திரத்தில் அவர்களுடைய போக்கிற்கே அந்த கணக்கு, இதெல்லாமே தனி. அவர்களுக்கு மட்டும் வயதாவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது. இன்னொன்று,
அவள் நினச்ச மாத்திரத்தில் கரு உண்டாகும். அதனால தான் சொல்லுவா, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காத, உன்னால் பார்க்க முடியாதுங்கிறதுனால பார்க்காதேன்னா. இந்த 2 கண்களை வைத்துக்கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய இந்த இத்தினோண்டு காலிஃப்ளவர் மூளையை வைத்துக்கொண்டு இந்த அறிவை வைத்துக்கொண்டு உன்னால் நெருங்கவே முடியாது. இதை வைத்துக்கொண்டு முதல்ல நீ ஒன்றை தெரிஞ்சுக்கோ, நீ யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. விஞ்ஞானம் என்ன சொல்கிறதுனா, உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கெல்லாம் பேர் வச்சு இங்கே இது இருக்குன்னு சொல்கிறது, அவ்வளோதான். விஞ்ஞானம் பேர் வச்சுருக்கு. தெரிந்து கொள்வதுன்னு சொன்னால் எனக்கு இங்கே இதயம் இருக்குது, உள்ளுக்குள்ளே எலும்பு இருக்குது, நரம்பு இருக்குது அப்படிங்கிறது அல்ல தெரிந்து கொள்வது. நான் என்னை அறிதல், என்னை தெரிந்து கொள்வது, நான் யார் அப்படிங்கிற கேள்வியில் விழுந்து தன்னை அறிவது. எனக்கு தெரிஞ்சு இந்த நான் யார் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே விழுந்து சமீப காலத்தில் கண்ணு கட்டின தூரத்தில் நாம் பார்க்க வாழ்ந்து தன்னை அறிந்து கொண்டு வாழ்ந்து விட்டு சென்ற ஒரே ஒருவர் ரமண மகரிஷி. அவர் கேட்டுட்ட மாதிரி ஒரு கேள்வியை யாருமே கேட்கல. நான் எனக்கு வச்ச பேரா, நான் இந்த உடம்பா, நான் இந்த கையா, நான் இந்த தலையா, இப்போ நெஞ்சை தொட்டு பேசுகிறேனே இந்த நெஞ்சா, தலையில் தான் மூளை இருக்குன்னு சொல்கிறாலே இந்த மூளையா, இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு நான் என்பது இந்த உடம்பல்ல. ஏன்னு சொன்னால் இந்த உடம்பை உயிர் பிரிந்த நிலையில் இதை போட்டு நம்ம எரித்து சாம்பல் ஆக்கிடுறோம். அழிந்து போகக்கூடியது எப்படி நானாக இருக்க முடியும்? அப்போ அழியாத ஆத்மா. இப்படி அவர் தனக்குள்ள வாழ்க்கையில் தேடி விடையை கண்டுபிடித்தவர். அது இப்போ இங்கே அகத்தியர் லோபாமுத்ராவை கல்யாணம் பண்ணிட்டு அதற்கு பிறகு பிள்ளைகள் பிறந்து அவர்களெல்லாம் மேலே போனது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு தொடர்ச்சி. ரிஷிகள்னு சொன்னால் இப்படித்தான் வாழணுங்கிற காரணத்தினால வசிஷ்டரும் 100 பிள்ளைகளுக்கு தந்தை. அதில் சக்திங்கிறவன் மூத்த பிள்ளை. வசிஷ்டருக்கு இணையான சக்தி படைத்தவன், வேதங்களை கரைச்சி குடித்தவன், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிள்ளை, மூத்த பிள்ளை. இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார். கல்யாணம் பண்ணி வைத்த நிலையில் இப்போ அடுத்த பிள்ளைகளெல்லாம் தயாராக இருக்கா. இவர் ஒரு பிரம்மஞானி. இப்போ இவரோட வாழ்க்கைக்குள்ள தான் விஸ்வாமித்திரர் குறுக்க வர்றார். கௌசிகன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா. ராஜா அப்படின்னு சொன்னாலே சத்திரியன். சத்திரியனுக்கு நிறைய விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவன் ஒரு தேசத்தை காப்பாற்றுவதற்காக எத்தனை பேரை வேணா கொல்லலாம். அவன் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் திருமணம் புரிந்து கொள்ளலாம். அவன் எல்லா விதமான சம்போகத்திலும் ஈடுபடலாம். அவனுடைய ராஜ்யத்தில் ஜனங்கள் சந்தோஷமா இருக்கணும். அவனோட கடமை என்ன தெரியுமா? ஜனங்கள் பாவம் செய்யக்கூடாது. எப்போ பாவம் செய்வோம்? இல்லைன்னு வரும்பொழுது பாவம் செய்வோம், வறுமை இருக்கும் பொழுது பாவம் செய்வோம், குறை இருந்தால் நாம் தப்பு செய்வோம். அப்போ ஒரு தேசத்தை குறையே இல்லாமல் வச்சுக்கோ, வறுமை இல்லாமல் பார்த்துக்கொள். இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னா உன் தேசத்து மக்கள் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டா. அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீயும் வாழு. அப்ப அவர்கள் ஒன்ன பின்பற்றுவா. இப்படி ஒரு ஆட்சியை தந்தவன் எனக்கு தெரிஞ்சு புராணத்தில் ராமன் மட்டும்தான். தர்மராஜ்யம் அப்படின்னு சொன்னா தர்மராஜ்யம் அவன் ஆட்சியில் மட்டும்தான் எந்த குறைகளும் இல்லாமல் இருந்தது. குறைகள் இருந்தால் உடனே நிவர்த்தி செய்யப்பட்டது. ஏன்னா அரசனோட கடமை. அப்படி இல்லைன்னா அங்கதான் இக்கு. மக்கள் செய்கின்ற பாவம் நேர நடு மண்டையில் ராஜா தலையில் போய் உட்காரும். ராஜா தனியா ஒரு பாவம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. கார்த்தவீரியார்ஜுனன் அப்படின்னு சொன்ன உடனே 1000 கரங்களுக்கு சொந்தமானவன், 1000 கை கொண்டவன் கார்த்தவீரியார்ஜுனன். பிறக்கும் பொழுது கையில் காலில் ஊன பிறப்பு. ஒரு ராஜாவோட பிள்ளையா பிறக்கிறான். அந்த ராஜாவுக்கு போய் எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்துடுத்து, இந்த நாட்டை அப்புறம் யார் ஆளுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். தன் பிள்ளைக்கு கை கால் முறைக்கணும், நல்ல விதமாக ஆகணும், இது ஏதோ ஒரு பாபம், ஏதோ ஒரு குறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டாத தெய்வம் இல்லை, செய்யாத யாகம் இல்லை. அவர் செத்தும் போயிடுறார். போன பிறகு கையிலையோ காலிலையோ ராஜாவோட புத்திரன் நீ தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியிலேருந்து எல்லாரும் கார்த்தவீரியார்ஜுனன் முன்னால் வந்து நிற்கிறா. அவன் சொல்கிறான், நான் எப்போவோ செஞ்ச பாவத்துக்கு இப்போ நான் இப்படி ஆயிட்டேன், இதில் என்னை இப்போ ராஜாவாக வேற ஆக்கினேன் அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் செய்கிற அத்தனை பாவமும் என் தலையில் வந்து விடியும். நான் ஏற்கனவே கை கால் இல்லாதவன், அடுத்த ஜென்மத்தில் வெறும் தலையோடு பிறப்பேனோ.
இந்த உடம்பு கூட இல்லாமல் நான் பிறக்கக்கூடிய எனக்கு அந்த மாதிரிலாம் பயமாக இருக்குது. ஆகையினால நான் அரசாட்சி செய்ய விரும்பவில்லை, என்னை விட்டுவிடுங்கள் அப்படிங்கிறான். ஏன்னா அப்போ அது எப்படி மக்கள் பாவம் செய்யாமல் இருப்பா? தெரிஞ்சும் தெரியாமலும் யாராவது தப்பு செய்யாமல் வாழ முடியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ தான் சொல்கிறார், இதே வசிஷ்டர் சொல்கிறார் கார்த்தவீர்யார்ஜுனனை பார்த்து, நல்ல விதமாக ஆட்சி செய்வது என்று சங்கல்பம் செய்து கொள், மக்களை சந்தோஷத்திலேயே வைத்திரு, வரியெல்லாம் அனாவசியமாக போடாத, நல்ல நிலையில் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடு, சமமா பாவி, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடு. அளவுக்கு மிஞ்சி இருந்ததுன்னு சொன்னா யார் என்னத்தை பண்ண போறா? அப்போ மக்கள் பாவிகளாக இருக்க மாட்டார்கள். இந்த புண்ணியமே உனக்கு கையையும் காலையும் கொடுத்துரும் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியானால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனிச்சு பார்த்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணானா. 2 கை 2 கால் இல்லாமல் ஊனமாக பிறந்தவனுக்கு அதற்கு பிறகு 1000 கைகள் வந்ததுன்னு சொன்னா அவன் என்ன லட்சணத்தோட ஆட்சி செய்திருக்கணும்? அப்போ மக்கள் செய்கின்ற பாவம் நம்ம தலையில வந்து விழறது. அப்ப ராஜா அப்படிங்கிறவனோட பொறுப்பு எத்தனை பெருசு. இப்ப நான் கௌசிகன் கிட்ட வரேன். கௌசிகனுக்கு திமிர்னா திமிர், அப்படி ஒரு திமிர், தினவு, என்னால் ஆகாதது எதுவுமே கிடையாது, நான் அப்படிங்கிற ஒரு அகந்தை. ஆனாலும் எனக்கு மிஞ்சி யாருமே கிடையாது அப்படிங்கிற அந்த கௌசிகன் ஒரு நாள் வேட்டைக்கு போகிறான். இந்த கதை அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான், என்னால் நான் சுருக்கமாக தாண்டுறேன். வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போன இடத்துல வீரர்களை விட்டு பிரிந்து எங்கெங்கோ போகிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தால் சொர்க்கத்துக்குள் புகுந்த மாதிரி இருக்குது கௌசிகனுக்கு. ஜில்லுன்னு காற்று, என்னமோ தெரியல, மனசு லேசாயிடுறது. அது மட்டுமல்ல, வீசுகின்ற காற்றிலே சுகந்த பரிமளம், அப்படியே கம 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 கமன்னு வாசனை. செடிகளெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கு, கொஞ்சம் கூட வாட்டமே இல்லை. பூக்களெல்லாம் கலீர்னு பூத்து குலுங்குறது. மரத்தில் பழங்கள் எல்லாம் அப்படியே கண்களை பறிக்கிறது, வா வந்து பறித்து சாப்பிடு அப்படின்னு. பட்சி ஜாலம் அவ்வளோ இனிமையாக இருக்குது. சொல்கிறான், என் ராஜ்யத்தில், என்னுடைய அந்தப்புறத்தில், என்னுடைய தோட்டத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு ஏகாந்தத்தை சந்தித்ததே இல்லையே. என் ஊர்லேயும் மாதம் மும்மாறி பெய்கிறது. இந்திர சபைக்கு நிகரான சபை என்னுடைய சபை. அங்கில்லாத ஒரு புலகாங்கிதம், அங்கில்லாத ஒரு ஏகாந்தம் எனக்கு இங்கே இந்த காட்டில் எனக்கு இருக்கு. எதனால் அப்படின்ட்டு வந்து பார்த்தா ஒரு குடிசை, அது வசிஷ்டரோட குடிசை. உள்ளுக்குள்ள அவர் அன்றைய நித்திய கர்மானுஷ்டானத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி அவருடைய சிஷ்யர்கள். அந்த சிஷ்யர்களை பார்த்து காமதேனுவிடம் போய் யாகத்திற்கு பால் வாங்கி வா அப்படின்னு சொன்ன உடனே, உத்தரவு குருவே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறான். பின்பக்கமாக கொல்லைக்கு போகிறான். அங்கே கொல்லையில் அப்படியே கம்பீரமாக வெளிச்சத்தை தொகுத்து பசுமாடை ஆக்கினா மாதிரி அப்படியே கம்பீரமாக பசு நின்றுருக்கு. அதன் மேல் அப்படியே பொன் படாகம் வேயப்பட்டிருக்கு. கொம்பெல்லாம் வைரமாக ஜொலிக்கிறது. கண்ணு அத்தனை அழகு, மைப்பூசின மாதிரி கண்ணு. மடி, பால் மடி இருக்கே, வெச்ச கண்ணை எடுக்க முடியாது. இந்த சிஷ்யன் அது முன்னாடி வந்து ஒரு சுற்றிட்டு வந்து, அம்மா தாயே காமதேனு நமஸ்காரம், பூஜைக்கு குருநாதர் 2 குடம் பால் கேட்டார். சொன்ன மாத்திரத்தில் 2 வெள்ளி குடத்தில் பால் நேராக எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். இன்னொருத்தங்கிட்ட அப்படியே பாரிஜாத புஷ்பம் வேணும்னு கேள அப்படிங்கிறார். பாரிஜாதம் இந்திரலோகத்தில் மட்டும்தான் பூக்கும்.